சென்னையை அடுத்த மணிமங்கலத்தில் நேற்றிரவு பாஜக நிர்வாகி செல்வமணியின் வீட்டுக்குள் புகுந்த 6 பேர் கும்பல் அவரை தாக்க முயன்றுள்ளனர். அவர் வீட்டுக்குள் ஓடி கதவை தாளிட்டுக் கொண்ட நிலையில் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடியை அந்த கும்பல் அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பாஜகவின் முக்கிய பிரமுகரும் தொகுதி அமைப்பாளருமான செல்வமணி தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியில் வசித்து வருகிறார். நேற்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற இந்த பாஜகவின் வாஜ்பாய் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் செல்வமணி கலந்து கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது மத்திய பாஜக அரசின் சாதனைகளை விளக்கியதுடன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மற்றும் திமுகவினரை கடுமையாக விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது. கூட்டம் முடிந்த பின்பு அவர் வீட்டிற்கு நள்ளிரவில் திரும்பிய பின்பு அவர் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் ஒருவர் வெளியே நின்று அவரை வெளியே வருமாறு அழைத்துள்ளார். அவர் வெளியே வந்து அந்த நபருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுதே அங்கு மறைந்திருந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென கத்தி, கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவரை தாக்க முயற்சி செய்துள்ளது. இதனால் சுதாரித்துக் கொண்ட செல்வமணி அவர்களிடம் தப்பி வீட்டிற்குள் கொண்டு கதவை பூட்டிக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கையில் வைத்திருந்த கம்பி, கடப்பாறை, கத்தி போன்றவற்றை கொண்டு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 2 சொகுசு கார்களின் கண்ணாடி அனைத்தையும் அடித்து நொறுக்கியது. அது மட்டுமின்றி கற்களை கொண்டு வீட்டின் ஜன்னல்களையும் தாக்கியதோடு அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களையும் அடித்து உடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. இதனால் பதட்டமடைந்த அந்த அவரின் குடும்பத்தினர் அந்த காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினரும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது அவரை தாக்க முயற்சி செய்யும் வீடியோக்களும் அந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் போன்றவற்றை அடித்து நொறுக்கும் இந்த சிசிடிவி காட்சிகளும் தற்சமயம் வெளியாகியுள்ளது. இது குறித்து மணிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்சமயம் அவருடைய வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோடு பாஜக பிரமுகர்களும் பாஜக உறுப்பினர்களும் அவர் வீட்டில் குவிந்து வருவதால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பான சூழ்நிலையானது நிலவி வருகிறது.